ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான எபிசோட்ஸ் ரொம்ப சூப்பராகவே போயிருந்தது. அது எந்த மாதிரி போச்சுன்னு பார்ப்போமா? பூரணி, தனம் மற்றும் கதிர் இவங்க 2 பேருமே விருந்துக்கு அனுப்பி விட்டுட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ராதிகா வராங்க. ராதிகா வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, என்னம்மா ஜால்ரா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. அதுக்கு பூரணி, யாரை பார்த்து நீ ஜால்ரான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னைத்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பூரணி ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா மீன் ஆயிர மாதிரி அரைஞ்சிருவேன் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தானே எப்போவுமே தனத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் ஜால்ரான்னு சொல்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தனத்தோட அம்மா அப்பா வீட்டுக்கு எப்படி தான் போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா தனத்தோட கல்யாணத்துக்கு அவங்க அம்மா அப்பா மறுப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்களா, இது என்ன வெக்கங்கட்ட குடும்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்பா. இதை கேட்ட பூரணிக்கு ரொம்பவே கோவம் வருது. எங்கள் அண்ணி குடும்பத்தை தப்பாக பேசாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா பூரணி. அது மட்டும் இல்லாமல் ராதிகா என்ன சொல்கிறான்னா, எப்படி இருந்தாலும் உங்கள் அண்ணி அங்கே தானே போயிருப்பாங்க, தன வீட்டுக்கு தானே போயிருப்பாங்க, நான் அங்கே போய் கச்சேரியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுவா. உடனே பூரணி என்ன சொல்லுவான்னா, அங்கே தான் போயிருக்காங்கன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லுவா. உடனே ராதிகா ரியாக்ஷன் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கணும், திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுவா. என்னடா இவங்க விருந்துக்கு போகிறேன்னு தானே சொன்னாங்க, அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தானே போயிருப்பாங்க, வேற எங்கே போயிருப்பாங்கன்னு திருன்னு முழிக்கிறா. அந்த இடத்துல தான் பூரணி சொல்லுவாங்க, எங்கள் அண்ணி இவங்க 2 பேருமே தன அண்ணி வீட்டுக்கு போகலை, ருக்மணி அம்மா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு தான் விருந்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லவுமே ராதிகாவுக்கு கோபம் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பூரணி வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இது ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தனா ஏற்கனவே ருக்மணி அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. போனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ருக்மணி அம்மா வீட்டில் இருந்த கணேசமூர்த்தி ஃபோட்டோ அங்கே இல்லைன்றதையும் பார்த்துருப்பாங்க. இதை எப்படினாலும் கேட்கணும் ருக்மணி அம்மாகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தனம் முயற்சி பண்ணுவான். இதை பார்த்து சுதாரித்த ருக்மணி அம்மா, வாங்க விருந்து சாப்பாடு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா, தனத்தையும் கதிரையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிடாடும் பரிமாற ஆரம்பிச்சிடுவாங்க. கதிர் ருக்மணி அம்மாவோட சமையலை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுமே கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கும்போது சாலினி அவங்க ருக்மணி அம்மாவை கூப்பிட்றாங்க. வாங்கம்மா, அண்ணி உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலினி சொல்லும்போது ருக்மணி அம்மாவும் தனத்துக்கிட்ட போகிறாங்க. தனம் ருக்மணியாவை அரவணைக்கிறாங்க. அரவணைச்சது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மா கிட்ட தனம் பேசுகிறாங்க. அத்தை, நான் ஒரு பக்கம் அங்கே இருந்தாலுமே நிலா கூட இருக்கிறேன்னு சந்தோஷம் என்கிட்ட இருந்தாலுமே நீங்கள் இல்லாதது, நம்ம குடும்பம் இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனம் ருக்மணி அம்மாட்ட சொல்கிறாங்க. ருக்மணி அம்மா, அதுதாம்மா உன் குடும்பம், அதனால் நிலாவையும் பார்த்துக்கோ, நல்லபடியாக நீயும் இரு அப்படின்னு சொல்கிறாங்க ருக்மணி அம்மா. தனம் அப்புறம் சொல்கிறாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன் அத்தை, எப்படினாலும் உங்களை அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் ருக்மணி அம்மாட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனா ருக்மணி அம்மாட்ட என்ன கேட்பாங்கன்னா, அத்தை நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு மறைக்காமல் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், கேளுமா அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்லுவாங்க. உடனே தனம் கேட்பா, எங்கத்த அவர் ஃபோட்டோ இருந்த இடத்துல ஃபோட்டோ காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ருக்மணி அம்மா சொல்லுவாங்க, என் மையன் ஃபோட்டோ அங்கே இருந்து தினமும் விளக்கு ஏற்றினா தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கதா அர்த்தமா, என் மனசில் எப்பயுமே இருக்கான் அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா பதில் கொடுப்பாங்க. அதனால தான் இப்போ உங்கள் ஃபோட்டோவை நான் மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ருக்மணி அம்மா. அப்போ தான் சாலினி வந்து, வாங்க அண்ணி, உங்களை அண்ணன் கூப்பிட்றாரு, வீட்டுக்கு கிளம்பணும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சாலினி சொல்லவும் உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு 2 பேருமே தயாராவாங்க. அப்போ தான் ருக்மணி அம்மா சாவி எடுத்து தனம் கையில் கொடுப்பாங்க. அப்போ தனத்துக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா தன்னோட கணவரோட ஆட்டோவை தான் நம்ம எத்தனை நாள் வரைக்கும் ஓட்டியிருந்தோம், அந்த ஆட்டோ சாவி இப்போ நம்மளுக்கு திரும்பவும் கிடைக்கிது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் அவங்கக்கிட்ட தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்ன கொடுக்குறாங்கன்னா, தங்கத்தில் எடுத்த செயினை வந்து தனத்துக்கு போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டதுமே இப்போ இவங்க 2 பேருமே என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. தனமும் கதிரும் முதல்ல எப்படி வந்தாங்களோ அந்த மாதிரி வராமல் இப்போ அவங்களுக்குள்ளே இருக்க நெருக்கம் அதிகமான மாதிரியே தான் தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பைக்கில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. எப்பவும் போல் தனம் கதிர்கிட்ட கொஞ்சம் விலகி இருப்பாங்க. ஆனால் இப்போ ருக்மணி அம்மா வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி போவாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போனதுமே அதை யார் பார்க்குறாங்கன்னா, டக்ளஸ் மாமாவும் பூரணியுமே வெளியே ரெடியாக தயாராக நிற்கிறாங்க. இதை பார்த்த டக்ளஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து தனம் கதிர் கிளம்பும்போது இவங்களுக்குள்ளே எந்த நெருக்கமும் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் ருக்மணி அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் நெருங்கி இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்த டக்ளஸ் மாமா மற்றும் பூரணி இவங்க 2 பேருமே சந்தோஷமாக இருந்தாங்க. நிறைய நேரத்தில் தான் ராதிகா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவங்க வரதை பார்த்துட்டு தனம் கதிர் இவங்க 2 பேர்த்தையும் இந்த மாதிரி பார்த்ததும் இல்லாமல் பார்த்துட்டு
பூரணி, டக்ளஸ் மாமா இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த ராதிகாவுக்கு ரொம்பவுமே கோவம் வருது. அந்த நேரத்தில் தான் பாயாசம் வராங்க. பாயாசத்தையும் கூட கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா கதிரோட அம்மா கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக பாயாசத்தை கூப்பிட்டு போகிறாங்க. உடனே ராதிகா அங்கே உள்ளே போனதுமே கதிரோட அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது தான், தனமும் மாமாவும் யார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்பா. உடனே வாசுகியும் என்ன சொல்லுவாங்கன்னா, தனவோட அம்மா அப்பா வீட்டுக்கு தானே போயிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவா. உடனே ராதிகா என்ன சொல்லுவானா, அவங்க வீட்டுக்கு போகல அத்தை அப்படின்னு சொல்லுவா. அது உடனே வாசுகி அப்போ எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ருக்மணி அம்மா வீட்டுக்கு அவங்க முன்னாள் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லவுமே ரொம்பவே ஷாக்காயிருவாங்க வாசுகி அம்மா. உடனே பாயாசம் என்ன சொல்லுவாங்க, நீ இவ்வளோ அந்த குடும்பத்துக்கு செய்கிற ராதிகா, ஆனால் கொஞ்சம் கூட யாருமே நம்மளை பற்றி நினைக்கவே மாட்டேங்கிறாங்க ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் கொஞ்சம் புலம்பிகிட்டே போயிடுவாங்க. இதை கேட்ட வாசுகி அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அந்த சமயத்தில் தான் கதிர் வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வரவுமே கதிரோட அம்மாவான வாசுகி என்ன சொல்கிறாங்கன்னா, விருந்துக்கு போகிறேன் தானடா சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கேட்குறாங்க. உடனே ஆமாம்மா நாங்கள் விருந்துக்கு தான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் மறு வீட்டுக்கு விருந்துக்குன்னு சொன்னீங்க, அப்போது நீ தனத்தோட வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தியா, அதாவது தனத்தோட பிறந்த வீட்டுக்கான அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தனத்துக்கும் கதிருக்கும் ஷாக்காயிருது. என்னடா இப்படி அம்மா கேட்குறாங்களே, ருக்மணி அம்மா வீட்டுக்கு போனேன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முழிக்கிறாங்க. இந்த சீனில் தான் அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே பேசுகிறாங்க. தனத்தை ஏற்றுக்கிட்ட மாதிரியும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஏண்டா நீ உன் மாமியார் மாமனார்னு சொல்லிட்டு நாளை பின்ன இவங்க வந்து போவாங்கன்னு சொல்லிட்டு தான் நீ மறு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுக்கு நான் சம்மதித்தேன். ஏன்னா நாளை பின்ன மாமனார் மாமியார்னு சொல்லிட்டு உனக்கு உறவு வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் சம்மதித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு தனத்தை ஏற்றுக்கிட்ட மாதிரியே சுச்சுவேஷனாக தான் இப்போ காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, நான் ருக்மணி அம்மா வீட்டுக்கு தான்மா நாங்கள் விருந்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருக்மணி அம்மாவா, ருக்மணி அம்மான்னு நீ எப்படிடா சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே கதிரும் தனமும் ரொம்பவே ஷாக்காகி நிற்பாங்க. இப்போ அது சொல்லணும்னு தெரியாமல் 2 பேருமே முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கான எபிசோட்ஸ் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இனி வர எபிசோட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராதிகா கதிரோட அம்மா கிட்ட போய் திருப்பி பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, கதிரையும் தனத்தையும் பிரிக்கணும்னா அவங்க வழியிலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பிளான் என்னன்னா, திரும்பவும் அவங்களுக்கு நெருக்கமாகிற மாதிரியான சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக மாமா விட்டு தனம் கிளம்பி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா திட்டம் போட்டு கொடுக்குறா வாசுகி அம்மாட்ட. உடனே வாசுகி அம்மாவும் அதுபடியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுமா? அப்போ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.